வணக்கம். மாசி மாதத்தில் பிறந்தவர்களோட பலன்கள் என்னன்னு பார்ப்போங்க. அதாவது சூரியன் கும்பராசியில் சஞ்சரிக்கும் போது, அதாவது மாசி மாதம் என்று நாம் அழைக்கிறோம். இந்த ராசியானது சனிக்கு ஆட்சி வீடாகும், ஆனால் சூரியனுக்கு பகை வீடாகும். இந்த ராசியில் சஞ்சரிக்கும் போது மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு சிலர் குட்டையாக இருப்பாங்க, ஒரு சிலர் நெட்டையாக இருப்பாங்க. ஆனால் தலை கொஞ்சம் சிறுசாக இருக்கும். ஆனால் தாடைகள், முகம் இதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். நெற்றியின் நடுப்பாகம் நல்லா அகண்டு இருக்கும். ஒரு தேஜஸான முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர்கள் மாசி மாதத்தில் தோன்றியவர்கள் நல்ல மன உறுதி கொண்டவங்க. இவங்களை எளிதில் ஏமாற்றுவது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மற்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க. அடுத்தவங்க வாழ்க்கையில், அடுத்தவங்க பிரச்சனையில் குறுக்கிட மாட்டாங்க. உயர்ந்த பண்பு உடையவர்கள், நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள், மனதை ஒரே நிலையில் கட்டுப்பாடுடன் கட்டுக்குள்ளே இவங்க வச்சுருப்பாங்க. அவ்வளோ ஒரு நல்ல உயர்ந்த உள்ளமுடையவர்கள், நல்ல அன்பு கொண்டவர்கள், நல்ல சாந்தமாக இருப்பாங்க, அமைதியாக இருப்பாங்க. அதே மாதிரி தத்துவ ஆராய்ச்சி, விஞ்ஞான ஆராய்ச்சியிலெல்லாம் ஒரு நல்ல நாட்டம் இருக்கும். கலை ஆர்வம் அதிகமாக இருக்கும். நல்ல சங்கீதம் கேட்பாங்க, பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எதையுமே ஒரு விஞ்ஞான ரீதியில் இவங்க ஆராய்ச்சி செய்வாங்க. ஏதாவது ஒரு இதுவை ஆழ்ந்து நோக்கிட்டாங்கன்னா அதை அப்படியே வரைவாங்க, எழுதுவாங்க, பாடுவாங்க, செஞ்சு காட்டுவாங்க. ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நல்ல ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இவங்க இருப்பாங்க. அதே மாதிரி எந்த விஷயத்தையுமே ஆலோசித்து தான் முடிவெடுப்பாங்க. அது யாருக்கிட்டையும் கேட்டு அவங்களோட முடிவை இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. அதே நேரம் ரொம்ப ஞாபக சக்தி இவர்களுக்கு அதிகமாக இருக்கும். மாசி மாதத்தில் பிறந்தவர்கள்லாம் வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள். அதாவது வெள்ளேந்தியாக இருக்காங்க, வெளிப்படையாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதாக இருந்தாலும் மனசில் பட்டதை அப்படியே சொல்லிடுவாங்க. கெட்டதாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க, நல்லதாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. அது மாதிரி சொல்கிறதுனால தான் இவங்களை கண்டால் எல்லாருக்குமே கொஞ்சம் இதுவாக இருக்கும், பொறாமையாக இருக்கும், வெறுப்பாக இருக்கும், போட்டியாக நினைப்பாங்க. அதே மாதிரி காதல்லாம் இவங்க ஈடுபட்டாங்கன்னா முன்னாடி என்ன நினைக்கிறாங்களோ அதே இதில் தான் கடைசி வரைக்கும் இருப்பாங்களே தவிர பணம் இருக்குது இல்லைன்றதெல்லாம் மாற மாட்டாங்க. நினைத்தா நினச்சது தான். அதே மாதிரி கடைசி வரைக்கும் இருந்து கல்யாணம் பண்ணி நல்லபடியாக பார்த்துக்கிற ஒரு நல்ல மாதம். அந்த மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் ஒரு நல்ல உயர்ந்த உள்ளம் கொண்டவர்கள். அதே மாதிரி இவங்க கற்றதை மனசில் வச்சுக்காமல் அடுத்தவங்களுக்கும் சொல்லி தருவாங்க. நல்ல பரந்த ஒரு எண்ணம் உடையவர்கள். பொருள்களெல்லாம் தனக்கு மட்டும் வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்காம அடுத்தவங்களுக்கும் கொடுத்து உதவி பண்ணுவாங்க. இவர்கள் ஆவணி மாதத்தில் பிறந்தவர்களோட நல்ல ஒரு தொடர்பில் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க, வாழ்க்கை துணைவியாக ஏற்பாங்க. அது மாதிரி நல்ல ஒரு இது. தொழில் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க எந்த ஒரே இடத்துல செய்யக்கூடிய தொழில்கள் இவருக்கு நல்ல சாத்தியமாக அமையும். ஏன்னா எந்திர தொழிற்சாலை பாருங்கள், அப்புறம் பல விலை உயர்ந்த பொருட்களை தேக்கி வைக்கக்கூடிய கிடங்கில் இருப்பாங்க, இரும்பு எஃகு சம்மந்தப்பட்ட பொருளில் இருப்பாங்க, கனிம பொருட்கள் எடுக்கும் இந்த சோதனை கூடத்துலலாம் இவங்க வேலை செய்வாங்க. எந்திரங்கள், கனரக எந்திரங்களில் வேலை செய்வாங்க. அதே மாதிரி பொழுதுபோக்கு சாதனங்களாகவும் இவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும். விஞ்ஞான ஆராய்ச்சி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மின்சார இலாக்கா இவர்களுக்கு நல்ல தொழிலாக நல்ல பாதுகாப்பாக வரும். அதே மாதிரி தீயணைப்பு படையெல்லாம் இவங்க பார்த்திங்கன்னா இவங்க நல்ல ஒரு புகழையும் மதிப்பையும் சம்பாத்தியத்தையும் இவங்க பெறுவாங்க. மேலதிகாரிகள்கிட்ட எந்த வேலையில் இருந்தாலும் ஒரு நல்ல பேர் வாங்குவாங்க. இவர்கள் யாரையுமே மதித்து நடப்பாங்க. உழைப்பு அதிகமாக இருக்கும், ஊதியம் நல்ல ஊதியமாக இருக்கும், மதித்து நடப்பாங்க. அடுத்தவர்களுக்கு பெரியவர்களுக்கு மதிப்பு கொடுத்து அதன் மூலம் இவங்க முன்னேறுவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மருத்துவ நிபுணராக இருப்பாங்க, வழக்கறிஞராக இருப்பாங்க, நடிப்பு கலையில் கைதேர்ந்தவர்களாக இருப்பாங்க, பொது சேவையில் அக்கறை காட்டக்கூடியவர்களாக இவங்க இருப்பாங்க. நல்ல ஒரு எந்த விஷயத்துமே யோசித்து முடிவெடுப்பாங்க. ஆனால் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு குணத்தை இவங்களுக்கு இருக்குது.
அதே மாதிரி பிடிக்காதவர்கள் அப்படின்னா அவங்கக்கிட்ட பழகவே மாட்டாங்க. எந்த செயலில் ஈடுபட்டாலும் இவங்களுக்கு வந்து மாசி மாதத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு லாபம் இருக்கணும். லாபம் இருந்தால் தான் அதில் வந்து இறங்குவாங்க. ஆதாயம் இல்லாமல் எந்த காரியத்திலுமே இவங்க வந்து இறங்க மாட்டாங்க. அப்போ தியாகம் செய்ய வந்து துணிந்தவர்கள், தியாகத்தில் துணிந்தவர்கள் எல்லா ஒரு விஷயத்துலேயும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க, நல்லா வந்து இருப்பாங்க. அதே மாதிரி மற்றவர்களை வசியப்படுத்துறதுல இவங்க நல்ல தேர்ச்சி உடையவர்கள். அடுத்தவங்களை விட்டு கொடுக்காம பேசுவாங்க. பெற்றோர்களிடத்தில் ரொம்ப அன்பு இருக்கும், பக்தி இருக்கும். அதாவது மென்மையாக பேசுவாங்க. இவங்களுக்கு எது தேவையோ அதை கரெக்டாக கேட்டு பெற்றவர்களிடத்தில் சாதிச்சுப்பாங்க. சாதித்து அவங்க என்னென்ன சாதிக்கணுமோ இதெல்லாம் சாதித்து வாழ்க்கையில் இவங்க வந்து முன்னேறுவாங்க. மாசி கயிறு பாசிப்படியும் அப்படின்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதங்க. பெண்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதத்தில் வந்து அவ்வளோ ஒரு அருமையான ஒரு இது கிடைக்கும். இப்போ நான் சொன்ன பலன்கள் எல்லாமே இந்த மாசி மாதத்தில் பிறந்தவர்களோட பலன்கள். இந்த பலன்களில் பார்த்திங்கன்னா பெண்களோட தன்மை அதிகமாக இருக்கும். அதனால் மாசி அப்படின்னாலே ஒரு அருமையான ஒரு நல்ல மாதங்க. மாங்கல்யத்துக்கு உண்டான மாதம், முகூர்த்த நாளைக்கு உண்டான மாதம், ஒரு மங்களகரமான மாதம் அப்படின்னா மாசி மாதமும் இதில் வந்து இருக்குது. எந்த ஒரு துறையை எடுத்தாலுமே அதில் எல்லோரும் முன்னுக்கு வரணும்னு நினப்பாங்க. ஆனால் இந்த மாசி மாதத்தில் பிறந்தவர்கள் விடாப்புடியாக இருந்து எல்லா தொழிலில் எதை இவங்க கையில் எடுக்கிறாங்களோ அதில் பெரிய ஆளாக வந்து வெற்றி வாகை சூடக்கூடிய அத்தனை ஒரு உயர்ந்த விடாமுயற்சி உண்டு, மனோதைரியம் உண்டு, நல்ல எண்ணம் உண்டு, நல்ல பண்பு உண்டு. இதெல்லாம் இவங்கக்கிட்ட வந்து இருக்கும். அதே மாதிரி மேலதிகாரிக்கிட்ட அடிபணிஞ்சு போய் நல்ல விதமாக பேர் எடுத்து பெரிய லெவலில் வருவாங்க. என்னுடைய சேனலை நீங்கள் முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.